வணக்கம். இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். கட்டாயம் இந்த வார்த்தை இந்த வார்த்தையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு கட்டாயமாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட்டு, கார் ஓட்டும்போது சீட் பெல்ட்டு, அப்புறம் பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இதெல்லாம் மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் ஒரு சில இடத்துல ஸ்டேட்டஸ்க்காகவே ஒரு சில விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டிய அளவுக்கு இன்றைக்கி அந்த ஒரு சூழலுக்கு எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கட்டாயம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி பெரும்பாலும் இல்லவே இல்லைன்னே சொல்லலாம். மறந்தாச்சு எல்லாருமே. அது என்னதுன்னா, வெளியில் போய் விளையாடுறது. அதுலேயும் குறிப்பாக இப்போ இருக்கிற குட்டி பசங்க வெளியில் போய் விளையாடுறன்ற கான்செப்டே கிடையாது. எல்லா ஸ்கூல்லையும் இன்றைக்கி பிடி பீரியட்லாம் கூட இப்போ இருக்குதான்னு கூட எனக்கு தெரியல. அப்படியே பிடி பீரியட் இருந்தால் கூட போஸ்ட் முடிக்கலாம், அடுத்த சப்ஜெக்ட்டுக்கார அந்த பீரியட் வாங்கிக்கிறாங்களே தவிர மற்ற பெருசாக கிடையாது. அப்படியே இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் தான் பிடி பீரியட் வரும். அந்த மேக்ஸிமம் 45 நிமிஷம் வரும். அதுக்கப்புறமா அவன் வெளியில் போய் விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி ஸ்கூல்லேயும் அப்படி தான் இருக்குது. ஸ்கூல் வீட்டுக்கு வந்தால் ஒர்க் அதிகமாக இருக்குது. எழுதுகிறாங்க, படிக்கிறாங்க, டிவி பார்க்குறாங்க, வீடியோ கேம்ஸு, அப்புறம் மொபைல்ஸு, அப்புறம் சீரியல்ஸ், எதையோ ஒன்று. அவனுடைய ஸ்க்ரீனிங் ஹவர்ஸ் அதிகமாகிட்டே போதே தவிர அந்த வெளியில் போய் விளையாடுறதுன்ற ஒரு கான்செப்டே இல்லை. ஏன் வெளில போய் விளையாடுறது அவ்வளவு முக்கியமானு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். பாரதியோட படிக்கிறார் இல்லையா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மாறிக்கிட்டோம். அப்படி வெளில போய் நம்ம பசங்க வெளியில் போய் விளையாடினாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, மொதல் விஷயம் அவங்க பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய டைஜஷன் ட்ராக்டில் நல்லா பயங்கர ஒர்க் பண்ணும். வேர்வை நல்லா வெளில வரும். அப்போ உடம்புக்குள்ளே இருக்கிற டாக்ஸிக்கெல்லாம் ஃப்ரீயாக வெளில வந்துடும். அதுக்கப்புறமா மசில் பில்ட் ஆகும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பசங்களுக்கு ஹெல்த்தில் பெரிய பெரிய சேலஞ்சஸ் எதுவுமே பெருசாக வராது. பயங்கர ஸ்ட்ராங்காக பசங்க இருப்பாங்க. அடுத்தபடியாக மெமரி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். இன்னொன்று இந்த சோஷியல் ஸ்கில்லு. என்ன, அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்கன்னா எல்லா கேம்லேயும் தோற்க மாட்டாங்க. ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க, ஒருத்தவங்க தோற்பாங்க, ஒரு முறை அதெல்லாம் அந்த ஒரு ஸ்கில் அவங்களுக்கு வந்துடும். என் வெற்றி தோல்வியே ஒன்றா பார்க்கக்கூடிய அந்த மென்டாலிட்டி வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு டீமாக விளையாடும்போது விட்டு கொடுக்கறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, எல்லா விஷயமும் அவங்க அந்த ஒரு சோஷியல் ஸ்கில்ஸு அதையும் பசங்க கற்றுப்பாங்க. அவங்க எல்லாத்தோட ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இம்யூனிட்டி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். நல்லா பசிக்கும், அப்புறம் என்ன சாப்பிட்றாங்கன்றது தெரியும். அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் ஒரு புதுசாக நல்லா விளையாடுற பசங்களுக்கு புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு விருப்பம் இருக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு கற்றுப்பாங்க. மற்றவங்களோட டக்குன்னு கற்றுப்பாங்க. நைட் படுத்தோன்னு நல்லா தூங்கிடுவாங்க அவங்க. அப்போ என்ன யோசிச்சு பாருங்கள், நல்லா சாப்பிட்றாங்க, டைஜஸ்ட் ஆகுது, உடம்புல இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, மசில் பில்ட் ஆகுது, நல்லா படிக்கிறாங்க, பிரெயின் ஷார்ப்பாக இருக்குது. இப்போ இவ்வளோ விஷயங்கள் அந்த ஒரே ஒரு விஷயத்தை கட்டாயமாக்கிட்டோம்னா நம்ம பசங்களுக்கு இது எல்லாமே கிடச்சிடும். நமக்கு சந்தோஷமே என்ன, நம்ம பசங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதா எல்லாருக்குமே பெரிய சந்தோஷம் இல்லையா? அப்போ அந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் ஆச்சு அவங்கள வெளியில் போய் விளையாடுறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது மட்டும்தான் புத்திசாலித்தனம். அப்படி இல்லையா, என்னென்ன பண்ணலாம்? நிறைய கேம்ஸ் இருக்குது வெளில போய் விளையாடுற மாதிரி. வீடியோ கேம்ஸு பதிலாக கிரிக்கெட் இருக்குது, பேட்மிண்டன் இருக்குது, அப்புறம் கபடி இருக்குது, கொக்கோ இருக்குது, வாலிபால் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது. ஒன்றுமே இல்லையா, ஸ்கிப்பிங்காச்சும் வீட்டுக்கு வெளியிலையாச்சும் ஸ்கிப்பிங்கு. இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க வெளியில் போய் அவுட்டோரில் அந்த வெளிக்காற்று சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே, ஈவன் இந்த விடிகாலெலாம் போய் கொஞ்சம் விளையாண்டாங்கன்னா அந்த சன்லைட் போடும், விட்டமின் டி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த வெளியில் போய் விளையாடுற ஒரே ஒரு விஷயம் பண்ணோம்னா கிடைக்க ஆரம்பிச்சிடும். பசங்களுக்காக இருந்தாலும் சரி, நமக்காக இருந்தாலும் சரி. அதனால் இந்த மேண்டேட்டரி அப்படின்ற அந்த ஒரு லிஸ்ட்டில் இனிமேல் நம்ம பசங்களுடைய விளையாட்டும் நம்மளும் விளையாடுறதுக்கான வழியை, அதுக்கு சாக்கு சொல்லாமல் விளையாடுறதுக்கான வழியை தேடி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பசங்க உங்களை பார்த்து செய்ய ஆரம்பிச்சிடும். சரியா? கண்டிப்பாக உங்களுடைய அந்த கட்டாயம் அந்த லிஸ்ட்டில் உங்கள் பசங்க வெளியில் போய் விளையாடுறதும் நிச்சயமாக இருக்கும். நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? பாய். டேக் கேர்.